கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்கண்ணில் செபிப்போம். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சப்பா உங்களுடைய பாதப்பிள்ளை எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறையா. கர்த்தர் நீ பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. பேசுகிறேன். நீங்கள் நல்ல பிதாவின் ஆவியன்னு வச்சு நீரப்பா ஆவியன்னு பேசுமப்பா. நீர் பேசுமாண்டவரே, நீர் பேசுமாண்டவரே. நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம் கேட்டிங்கன்னா, சங்கீதம் 34 சங்கீதத்தில் வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா வசனத்தில் வந்து 2 வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் அப்படின்னா ஆத்மா தான் நமக்கு முக்கியம். ஆத்மா வந்து கர்த்தருக்குள் நினச்சி மேன்மை பாராட்டுன்னு வேதத்தில் பார்க்குறோம். அதனால் இந்த ஆத்மா ஆண்டவர் கொடுத்த ஆத்மா, அந்த ஆத்மா நம்மளை படைக்கும் போதே தேவன் ஆத்மாவை கொடுத்துருக்கிறார். அந்த ஆத்மாவை நினச்சிக்கிறது மேன்மை பாராட்டணும், கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்ட வைக்கணும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான் ஆத்மாவை என்ன செஞ்சிடாதீங்க, ஏமாத்திடாதீங்க. இந்த ஆத்மாவே ஆண்டவர் உங்கள் கருத்தில் கொடுத்துருக்குற ஒவ்வொருத்தருக்கும் ஆத்மா முக்கியம். அந்த ஆத்மாவை வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம மனசில் நீ செய்கிற தவறு, நீ செய்கிறது கரெக்டு அப்படிங்கிறது உண்டாக்குறதே இந்த ஆத்மா தான். நம்மளுக்கு இது நம்ம தவறு செய்யும் போது அது துக்கப்படுது உள்ளேருந்து. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நடக்கும்போது அது சந்தோஷப்படுது. இப்போ அந்த ஆத்மா நம்மளை எல்லா பாதையிலும் அது நல்லா சரியான முறையில் நடத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறாங்கன்னா அதை துக்கப்படுத்திட்டு நம்ம மனம் விரும்பினபடி விரும்பி போய்கிட்டே இருக்கணும். ஆனால் தெய்வ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இப்போ சிறுமைப்பட்ட பிள்ளைகள் அவங்க வந்து ஆத்மா மேன்மை பாராட்டத்தை பார்த்து அவங்க மகிழணும். அப்போ நம்மளை வந்து ஆண்டவர் நடத்துகிற ஒவ்வொரு காரியத்துலேயும் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நினச்சிவாங்க. சிறுமைப்பட்ட பிள்ளைகள் அதை கேட்டு நினச்சிவாங்க மகிழ்வாங்க. அவங்களும் இயேசுவை பின்தொடர்ந்து வர்றதுக்கு சரியான பாதையாக இருக்கும். அதனால் தேவ பிள்ளைகள் யாரும் அந்த அஞ்சர் தான் கர்த்தருக்கு அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாவை நினச்சிக்கணும், பத்திரப்படுத்தணும். நமக்கு இருக்க ஆத்மாவை நம்மளே எரி நரகத்தில் தள்ளிடக்கூடாது. அந்த நம்மளை நம்பி இருக்குது, இது நாள் வரைக்கும் நம்ம கூடயே அது இருக்குது. நம்ம கூட இருக்கிறத வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாற்றி அதை அக்கினியில் கொண்டு தள்ளிடக்கூடாது. நீங்கள் அக்கினியில் போய் விழுந்துறது ஆத்மா தான் விழுது, ஆத்மா தான் விழுது. ஆவி தேவன் கொடுத்தது தேவன்கிட்ட போயிடும், சரீரம் மண்ணில் எடுத்து மண்ணுக்கு போயிடும். ஆனால் ஆத்மா ஜாக்கிரதை, நம்மளோடு நடக்குது, நம்மளோடு பேசுது, நம்மளோடு இருக்குது. அந்த ஆத்மா உயிர் உள்ளது, நேராக அதுக்கு மரணம் கிடையாது. அதுங்கிறது நேராக போய் நம்ம எப்படி நடத்துகிறோமோ அதான். அதில் நீங்கள் வந்து அதுக்கு அதை ஏமாற்றி உங்கள் மனம் விரும்பினபடி போய்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது. அது ஆத்மா எங்கே போகுது, நீங்கள் பாவத்துக்குள்ளேருந்து உங்கள் இஷ்டத்துக்கு போனால் அது அக்கினிக்கு போயிடும். அதனால் நீங்கள் உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அது சிறுமைப்பட்டவர்கள் அந்த அது பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்களாம். அதனால் தேவ பிள்ளைகளாகி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆத்மா நம்ம கர்த்தருக்குள்ளே அது மேன்மை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் ஆண்டருக்குள்ளே இருந்தால் தான் அது கர்த்தரை மேன்மை பாராட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் தேவ பிள்ளை யார் வந்து தான் தேவனுக்கு பயந்து நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4 வசனம் போட்டுருக்கு, நான் கர்த்தரை தேடினா அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டவரை தேடினா தான் என்ன செய்வார், அவர் நமக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மளை என்ன செய்வார், ரட்சிப்பார். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் சரி தான் கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுறதுக்கு நம்மளுக்கு நேரம் கொடுக்காம நம்ம மாட்டுக்கு உலகத்தின் மக்களுக்கும் இந்த உலகத்தின் ஆசபாசங்களுக்கும் நம்ம முக்கிய இடம் கொடுத்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா என்ன முடியாது, ஆண்டவரை தேட முடியாது. அவரை தேடினா தான் நமக்கு அவர் நமக்கு செவி கொடுப்பார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவார். தேவ பிள்ளைங்க யாராக இருந்துச்சுன்னா கர்த்தரை தேடுங்க. நீங்கள் கடமைக்காக தேடுறதும் தேவனை பயபக்தியோடு தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாச்சு தான் ஜபனருன்னு ஒரு நேரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து வச்சு அதிகாலையிலே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதான் வேதம் கூறுகிறது, என்னை சிநேகிக்கிறவன் அதிகாலையிலே தேடுவான் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அப்போ நீங்கள் அதிகாலையிலே தேவனை நீங்கள் தேடுங்க. அதிகாலையில் என்னை சிநேகிக்கிறோம் அதிகாலையிலே தேடுவான்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ அவங்க சேசப்பா நீங்கள் சிநேகிச்சிங்கன்னா அதிகாலையில் ஆண்டவரை கனப்படுத்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இரவு தூங்கி முழிச்சு காலையில் எலும்ப கர்த்தர் கிருபை கொடுத்து வருகிறாரு, அதுக்காக நன்றி சொல்லுங்கள். ஏதோ தூங்கணும், ஏதோ எந்திரிச்சோம், பல்ல தேய்ச்சோம், காப்பி குடித்தோம், சாப்பிட்டோம் போனோன்னு இருக்காமல் ஆண்டவர் இரவில் நல்லா தூங்கி முழிக்க கிருபை செய்தார்ல, அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நினச்சிறாங்க விழித்தே கிடக்கிறாங்க, மாத்திரையிலே நிறைய மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கி வந்து அந்த மாத்திரை இல்லாமல் தூங்குறீங்கன்னா அது பெரிய ஒரு கிருபை. அதனால் இன்றைக்கி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாள் நீங்கள் மாத்திரை திங்கிறவங்களாக இருந்தாலும் ஆண்டுக்கு பயப்படும் போது அந்த காரியத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குற தேவனாக தான் இருக்கிறார். எல்லா பயத்துக்கும் கர்த்தரை நீங்கள் தேடுனீங்கன்னா அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மளுக்கு எல்லா பயத்துக்கும் நம்மளை நினச்சினாரு நீங்களாக்கி விடுகிறார். நீங்களாக்கி விடுகிற தேவன் தான் நம்ம ஆண்டவர்.
அவர் எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை பண்ணுகிற தேவன் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனாலும் எல்லாவற்றிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? விடுதலை பண்ணுகிற தேவன் தான் நம்ம ஆண்டவர். அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நீங்கள் ஆண்டவர் பக்கம் மனம் தருங்க. அவர் கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. கூப்பிடும்போது நமக்கு செவி கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் ஐயா என்னையை விடுதலை பண்ணுவாரா, ஆண்டவர் விடுதலை பண்ண மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்குறியில் யாரும் இருக்காண்டா. ஏசப்போ நோக்கி பார்த்தா யாராக இருந்தாலும் பட்சபாதம் இல்லாத தேவன் தான். ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரையுமே ஒரு புறம்பே தள்ளவே மாட்டார். என்னைக்கு ஒரு மனிதன் மனம் திரும்பி தேவனுடைய பாதத்தை தேடி வாரானோ அந்த மனிதனை கர்த்தர் அரவணைக்கிற தேவனாக தான் இருக்கிறார். எந்த மனசையும் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் வராங்களா யாராக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் பாவியான ஒரு ஸ்திரீ கூட என்ன செஞ்சா, ஆனால் அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா பாவம் செய்தான்னு சொல்லி மக்கள் இருந்து நினச்சிட்டாங்க கல்லறிகிறதுக்கு வராங்க. அந்த மகள் ஏசப்போடைய பாதத்துலேருந்து விழுந்துச்சா. வந்தோடனே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் கள்ளத்துக்கு எரிஞ்சு அவளை கொல்லணும் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது, நீ ஒன்றில் பாவம் இல்லாதவன் ஒருத்தன் முதல் கல்லை போட்டுனோடனே எல்லாரும் போயிடுவாங்க. சிறியோர்லேருந்து முதியோர் வரைக்கும் எல்லாரும் போயிடுவாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் பாதத்துக்கு வந்து மகளுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தாருலாம். அதே போல் யாராக இருந்தாலும் சரி தான், ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார், புறம்பே தள்ளவே மாட்டார். அந்த இளையகுமாரன் கதையை நீங்கள் பார்த்தாலும் கூட அதில் கூட அந்த மகன் என்ன செய்கிறான், சொத்தை பிரித்து பாகத்தை பிரித்து அவன் போயிடுறான், தூர தேசத்துக்கு போயிடுறான். ஆனால் பணம்லாம் செலவழிச்சு வெளியே வரும்போது அவன் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் கண்ணீர் மத்தியில் நாற்றம் பிடித்த ஒரு வாழ்க்கையில் இருந்த மகன். ஆனால் அந்த மகன் தகப்பனை தேடும்போது தகப்பன், ஐயோ நீ என் சொத்தெல்லாம் நீ அழிச்சிட்டு போயிட்டேன், என் வீட்டுக்கு நீ வராதுன்னு சொன்னாரா. இந்த உலக தகப்பனை எனக்கு செஞ்சார், அரவணைத்தார். மகன் எப்போ வருவான்னு வாசல் எதிர்பார்த்தது போல் நம்ம ஆண்டவரும் அவர் யாரையும் புறம்பே தள்ளவே மாட்டார். யாராக இருந்தாலும் கண்ணீர் பாதையில் நிற்கிறீங்களா, கவலையில் நிற்கிறீங்களா, வேதனையில் இருக்கீங்களா, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா. நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறேன், என்னுடைய பாவத்தை நீ விடுதலை பண்ணுவாரா, பாவத்தில் விடுதலை உண்டா எனக்கு அப்படின்னா யாராக இருந்தாலும் அவர் ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார். நம்ம என்றைக்கு செய்கிற தவறுன்னு சொல்லி தெய்வ சமுத்திரம் போய் நிற்கிறோமோ ஆண்டவர் என்ன செய்கிறார், அதிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை கொடுத்து அந்த பிள்ளைகளை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை யாரையும் ஒரு புறம்பே தள்ளவே மாட்டார். அந்த இளையகுமாரன் வரும்போது தூரத்தில் மகன் வரும்போது அந்த மகனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அந்த நாத்தம் அவங்க எத்தனை வருஷம் எவ்வளோ நாளாச்சா குளிச்சு துணி இனியில் அழுக்கா அப்படி இருந்திருக்கோம். பன்னி கூட்டத்தில் வேற கிடந்து பன்னி மேய்ச்சிருந்துருக்கான். அப்போ செம்ம நாத்தம் இருந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, அங்கே வந்து வரும்போது அந்த மகனை அவன் கெட்டி பிடிச்சி அப்பா முத்தம் கொடுத்து அவனுக்கு குளிக்க வச்சு புதிய வஸ்திரங்களை கொடுத்து புதிய பாதரட்சைகளை கொடுத்து புதிய முத்திரை மோதிரத்தை போட்டு அவனுக்கு விருந்து வச்சு கன்றுக்குட்டி அடித்து விருந்து வச்சு சாப்பிட்டு அழகாக தூக்கி அவனை கனப்படுத்துகிறார் ஆண்டவர். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி அவர் ஒருவரையும் தள்ள மாட்டார், வெளியே தள்ளவே மாட்டார். நீ இதனால் வரைக்கும் என்னை விட்டு தூரமாக போயிட்டேன், நான் எனக்கு இனிமேல் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டார். யாராக இருந்தாலும் பெத்த பிள்ளையை தூக்கி அவன் மறந்து தெரியும் அம்மா அப்பான்னு வந்தால் அந்த பிள்ளைகளை யாராவது நீ பண்ணி சொல்லுவாங்களா? இல்லை, அந்த பிள்ளையை தூக்கி கிளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் பண்ணி அழகு தான் பார்க்குற மாதிரி தான் அந்த இளையகுமாரனோட அப்பாவும் பார்த்தாரு. அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் எப்பேற்பட்ட பாவ சேற்றியில் கிடந்தாலும் சரி தான், ஆண்டவர்களை தூக்கி விடுதலை பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள் இருந்தால் அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் அறியாத பிள்ளைங்களும் ஏசப்பா உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு யாராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதாக தான். காலையில் ஏசப்பா உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பான்னு நம்ம டெய்லி சொல்லணும். ஆண்டவரே உங்கள் கல்வார் ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்கள் பாதையில் சரியாக நாங்கள் நடந்து வர எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆண்டவர் காரியத்தை செய்வார். இதனை படுக்கும்போதும் வாங்கும்போது நாங்கள் கர்த்தாவே எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றிப்பான்னு சொல்லுங்கள். நன்றி சொல்லி ஆண்டவரை இரவே ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. அதிகாலை நாங்கள் மகிழ்ச்சியோடு எழுந்து எங்களை கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்கள். ஆண்டவர் அப்படியே செய்வார். நான் யாராக இருந்தாலும் தெய்வ பிள்ளைகளாக நீங்கள் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு பாடுகளோடு துக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாம் சொந்து ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலை கொடுக்கார், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால எக்காரணத்தை கொண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த நிமிஷத்தில் கூட நீங்கள் ஏசப்பா நான் பாவி தான், என்னை ஒரு ரத்தத்தால் கழுவி என்னை மீட்டெடு ஆண்டவரே, நான் பாவம் செய்யாதபடி என்னை பாதுகாத்துக்குள்ள ஆண்டவரேன்னு சொன்னால் யாரையும் ஒரு புறம்பே தள்ள மாட்டார். இளையகுமாரனை தகப்பன் அணைத்தது போல் ஆண்டவர் நம்மளை அணைக்கிற தேவன் தான். அவர் தான் ஒருவர் கூட கெட்டு போகிறது அவருக்கு சித்தம் இல்லை. கெட்டு போனவங்க மனம் திரும்பி வந்தாலும் அவர் சேர்த்து அவர் அரவணைத்து கூட்டிகிட்டு போகிறார். என்னென்ன பரலோகராட்சி நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. பரலோகராட்சியத்துக்கு கண்டிப்பாக இயேசுப்பா பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு நடுக்கத்தோடு அவரை பின்பற்றி போனதான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அதனால் தெய்வ பிள்ளைகள் யாராக நஞ்சா கரை தரை அற்றவர்களாக கத்த நம்மளை மாற்றணும். அவர் அதுக்காக தேவசத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் மன்றாடி நீங்கள் கேளுங்க. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை கத்த தருவார். நீங்கள் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்குறார். 4ஆம் வசனத்தில் நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்து நீங்களாக்கி விட்டார்.
நீங்களாக்கி விட்டார். அவங்க முகங்கள் எப்படி இருக்குன்னா 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லா முகத்தையும் கர்த்தர் என்ன பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவங்க முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. ஏன்கண்டா அவங்க முகம் எங்கே இருக்குன்னா அவரை நோக்கி இருக்குது, ஆண்டவரை நோக்கி இருக்குது. அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்குற முகத்தை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவரை மட்டும் இறுக பற்றிக்கொள்ளுங்க. அவர் தான் எல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரோ, ஒரு விடுதலை பண்ணுகிறவரோ, உயர்த்துகிறவரோ, பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே அவர் தான். அதனால் அவருடைய பாதையை நம்ம விட்டு விலகி விடாதபடி தேவனுடைய பாதத்தை இறுக பற்றி கொள்ளுங்க. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் வேதம் கூறுகிறது. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அறிகிற அறிவு இல்லை, தேவனுக்கு தூரமாக இருக்கிறாங்க. ஏசப்பை பற்றி நிறைய தெரியலை அவங்களுக்கு. ஏசப்பா எதுக்கு வந்தாங்களோ எதுக்கு வந்தார் எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்காங்க. ஏசப்பா இருக்கிறாரு, அது எங்களுக்கு தெரியும். ஏசப்பா ரொம்ப நல்லவர், எங்களுக்கு தெரியும். ஆனால் எதுக்கு வந்திருக்கிறாரு, எதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருலாம் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியல. அதனால் தேவ பிள்ளை யாராக இருந்தாலும் சரி தான், இந்த உலகத்துக்கு ஏசப்பா இறங்கி வந்ததே நம்மளை மீட்டெடுக்க தான். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்னு வேதத்தை பார்க்குறோம். நம்மளை அடிமைப்படுத்துகிறத பிசாசி வரை அழிக்க தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். நம்ம பிசாசி முடியில் தான் எல்லாருமே இருந்தோம். ஆனால் எல்லாம் அந்த பிசாசி வரையும் அழித்து தான் நம்மளை விடுதலை பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில் அவர் வெற்றி எடுத்தார். அதனால் நமக்காக தான் சிலுவை சுமந்தார், நமக்காக தான் அவர் பாடுபட்டார் சிலுவையில், நமக்கு தான் அடிக்கப்பட்டார், நமக்காக தான் அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அது நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியலை. நமக்காக பாடுபட்டு நமக்காக அவர் வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி ரத்த கிரையம் கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. அந்த உணர்வு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதுக்கோ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோன்னு இருக்கவே கூடாது. தேவ பிள்ளைகளாகி ஆண்டருக்கு முன்னால் பயபக்தியாக இருக்கணும். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, எங்கும் நிறைஞ்சிருக்கிறாரு. அவர் உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லா இடத்துலையும் அவருக்கு தெரியாமல் கூட ஐயோ அது அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் தெரியாமல் பேசுனாங்க கூட ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அதை கவனித்து கேட்குறாருன்னா நான் நிறைய இதோடு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அது மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு பேசி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அதை கவனித்து கேட்குறேன்னு வசனம் இருக்குது. என்னாகமத்தில் என்ன இருக்குது, என்னாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் கூட 2ஆம் வசனம் நினைக்கிறேன். யாரும் மீறியாவும் மோசைக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நினைச்சுறாங்க கர்த்தரை கேட்டார்னு இருக்குது. தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் கேட்குறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எந்த இடத்துல இருந்து பேசுனாலும் ஆண்டவர் அங்கே இருப்பார். அதனால் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவர் கண் பார்வையிலே நம்மளை வச்சுருக்கிறாரு எல்லாத்தையும். அதனால் தேவ பிள்ளைகளை 6ஆம் தஞ்சர் தான் ஆண்டவர் நினச்சாதீங்க, ஆண்டவரை விட்டு விலகி போயிடாதீங்க. ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாரு. வீடுகளில் இருக்கிறாரு, ஆலயத்தில் இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுற இடத்துல இருக்கிறாரு. நம்ம போகும்போது வாராரு, நீ போக விடலாம் எனக்கு தான் உன்னோட கூட இருக்கிறேங்கிறாரு. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு இருக்கிறாரு. உனக்கு தூதனை அனுப்புகிறேங்கிறாரு. நிறைஞ்சு இருக்கிறாங்க தூதர்களும் ஆண்டவரும். நம்மளுக்கு நிறைஞ்சி நம்ம முன்னும் பின்னுமா இருக்காங்க. அதான் தேவ பிள்ளைய ஆண்டவர் ரொம்ப கவனமாக நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. விலைக்குறையும் ரத்த விலைக்கரையும் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்துருக்கிறாரு. நம்மளை சும்மா ஆனாலே விட்டுருவாரா, எங்கேயும் விட்டவே மாட்டார் யாரேனாலும். எல்லா பிள்ளைகளும் கவனமாக இருப்பார் ஆண்டவருக்கு. கவனமாக இருப்பார். எங்கெங்கே தூதனை அனுப்புவார் அங்கங்கே அனுப்புவார். தூதனை அனுப்பி அனுப்பி கர்த்தருடைய பிள்ளைகளை நினச்சிவார். பாதுகாக்கிற தேவனாக இருக்கிற அன்பு தேவ பிள்ளைய. அதான் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான். நீங்கள் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு என்ன செய்றாங்க, தூதனை அனுப்புகிறாரு. பயந்தவங்களை சூழ பாளையம் இறங்கி அவங்களை என்ன செய்றாரு, விடுதியாக்குறாரு. அதனால் தேவ பிள்ளைகளை யாராஞ்சே தான் எல்லா பிள்ளைகளுக்கும் தூதன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தூதன் நமக்கு முன்னாலே தான் இருப்பாங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருப்பார். நான் உனக்கு நீ பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு இருக்கிறார்களா ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். அதில் 10, 11, 12, 13, 14 பார்த்தீங்கன்னா யாக்கோபின் சிறுபூச்சியே, இஸ்ரேலின் சிறுகூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு வலது கையை பிடிச்சி உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்ல. நீ போகும் இடம்லாம் எனக்கு நான் உன்னோடு வரேன்னு சொல்கிறாருல. அந்த அது என்ன சொன்னோம், யோசுவாவில் கூட போட்டிருக்குமே 1ஆம் அதிகாரத்தில், பழங்கொண்டு திடமனதாக இரு, நான் உன் கூட நினச்சிறேன் இருக்கிறேன், நீ கலங்கவும் வேண்டாம், நீ பயப்படவும் வேண்டாம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் இருப்பார் ஆண்டவர். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியாதுன்னு இருக்கிறாரு 5ஆம் வசனத்தில். அதெல்லாம் பழங்கொண்டு திடமனது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நீ கைவிடுதலையும் இருக்கிறாரு. நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் யார் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்காரு. தேவை பிள்ளைய கத்துடைய பயப்படுற பிள்ளைகளுக்கு வாக்கியம் கொடுத்துருக்கிறார் வசனத்தை ஆண்டவர்.
யோசுவாவுக்கு அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தது. மோசே தான் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தார். ஒரு யோசுவாவுக்கு ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையை, நீ உயிரோடு இருக்கிறனால ஒருவனும் உனக்கு முன்னால் என்னச்சு எழுத்து நிற்கிறதே இல்லை, வளங்கொண்டு திடமானதாக இருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் உன்னை விட்டு விலகும் இல்லை, உன்னை கைவிடுதும் இல்லை அப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்போ அதே வாக்கியம் நமக்கும் உண்டு, நமக்கு அது உண்டு. அதனால் தேவ பிள்ளைக்கு யாராக இருந்தாலும் சரி தான், ஏன்னா தனக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டாம், கற்றுக்கு பயப்படுற வாழ்க்கையை வாழுங்க. என்கிட்ட என்னைக்குனாலும் நம்ம மறிச்சு போய் பரலோகராஜ்யத்துக்குள்ளே போயிடணும். பரலோகராஜ்யத்தை வச்சுக்கிறது அங்கே வெறுமையாக்கிடக்கூடாது. பரலோகராஜ்யத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டருக்கு பயப்படுற பயத்தை சொல்லிக் கொடுங்க. ஆண்டருக்கு பயப்படுற பயத்தோடு இருந்தால் பரலோகத்துக்குள்ளே போக முடியும்னு சொல்லிக் கொடுங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அது அவங்களுக்கு தான் சொல்லியிருக்கா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆண்டவர் தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனால் பரலோகராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் ஆண்டவர் எல்லாத்தையும். பரலோகராஜ்யம் இருக்குது, மறைச்சி ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கும்போது பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ஆண்டருக்கு பயந்து நடக்கணும், ஆண்டருக்கு பயந்து நடுங்கணும், அவருக்கு முன்னால் பயப்படணும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் இந்த உணர்வை கொடுக்குறார். எந்த சிறு காரியமாக நினச்சது பெரிய காரியமாக நினச்சது தான் ஆண்டவர் இருதயத்தில் ஒரு பயத்தை கொடுக்குறாரு. அப்பவுமே நினச்சிக்கலாம், ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த காரியம் உங்களுக்கு பிடிக்கலை, இந்த காரியம் உங்களுக்கு பிடிக்கலை, இந்த காரியம் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நினச்சிடாரு. ஒரு சின்ன காரியம்தான். ஒருத்தங்க ஒரு இடத்துக்கு மீட்டிங் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. சரி நாளைக்கு போகலாமான்னு யோசனை பண்ணும்போதே ஆண்டவர் வேண்டான்னு அனுமதி கொடுத்தாரு. அப்போ ஆண்டவர் எனக்கு அனுமதி இல்லை, நானும் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அவங்களே கூப்பிடும்போது எனக்கு இனிமேல் பதில் சொல்லலை, இனிமேல் தான் சொல்லணும். அப்போது தேவன் எனக்கு அனுமதிக்கலைன்னா நான் போக மாட்டேன், அவ்வளோதான், போக வேண்டாம். அவன் அதில் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம போக வேண்டாம் அவர் சொல்லிட்டான்னா நம்ம கீழ்படிஞ்சு இருக்க வேண்டிதான். அது ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாரோ அதான் அவர் கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவார் எங்கேனாலும். நான் தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் தான், பெரிய விஷயமா இருந்தாலும் தான், எந்த இடத்துக்கு போனாலும் போக வேண்டாம் அப்படின்னு கரெக்ட் பண்ணிடுவார் ஆண்டவர். அதனால் நீங்கள் தாவீதுராஜா சொல்லியிருப்பா, வேதனை உண்டாகும் வழி எடுத்து உண்டோ என்று பார்த்து நீ நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி தாவீதுராஜா சொன்னது போல் நம்ம நினச்சினோம், என்னட்டில் எது வேதனை உண்டாக வழி இருந்தால் நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவரே, இனி அதுலேருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் ஏன்னா தனக்குற கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கர்த்தருக்கு பயந்து நடந்தால் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அதனால் பரலோகராஜ்யம் எல்லாத்துக்கும் வைக்கப்படலை. தேவனுக்கு அதன் பின்னால் ஒரு வசனம் போட்டிருக்கோம். அது எந்த அதிகாரம் தீமோத்தேயோ என்னன்னு தெரியல. கரைத்திரை அற்றவர்களாக நம்மளை என்ன செய்கிறாங்களாம், கூட்டிகிட்டு போகணும். அப்போ நம்ம உடம்புல எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது. பாவம் கரைகளும் தேவையில்லாத அசுத்தங்களோ இருக்கக்கூடாது. தேவநாயகத்தை முற்றுமாக நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறாரு. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒரு பொருளை சந்தித்து போராட்டங்களையும் சந்தித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். அதனால் தேவனுக்கு நம்மளை கொடுக்கணும், அவர் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் காரியத்தில் முழுமையான ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போவார். எல்லாம் யாருமே நல்லவங்க கிடையாதுன்னு பைபிள் போட்டிருக்க, இயேசுவை தவிர யாருமே நல்லவங்க, அவர் கூட நல்ல ஒருவனுமே இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சத்தை நீ உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரி வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சமாக நம்மளை முடிஞ்ச அளவில் எவ்வளோத்துக்குள்ள தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், எவ்வளோத்துக்குள்ள தேவனுக்கு பயந்து நடக்கணும், அவ்வளோத்துக்குள்ள பயந்து நடக்கணும். எவ்வளோத்துக்குள்ள ஆண்டவருக்காக நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் தேவனையே முன் வச்சு நடந்தால் தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அவரையே நோக்கி பார்த்துக்கிட்டே போக வேண்டியது, அவரை தான் தேடணும். அவரையே தேடினா நம்மளுக்கு விடுதலை. அவரையே தேடினா தான் தேவ தூதனை அனுப்பி நம்மளை விடுதலை பண்ணுவார், பாதுகாப்பார். கீழ்ப்படுகிற பிள்ளை என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அன்று உரிமை பாராட்ட முடியும். சாத்தான் நிற்பான், அதில் அவன் வெட்கப்பட்டு போகணும். அப்போ சாத்தான் வெட்கப்பட்டு போகணும், ஏசப்பா சந்தோஷப்படணும்னா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது தான் சாத்தான் வெட்கப்பட்டு போவான். ஏசப்பா நம்மளை குறித்து சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மீது தான் எழும்புகிற ஆத்துமாக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், பின் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பயப்படுற ஒரே ஒரு பயம்தான். தேவனுக்கு பயந்து நடந்து அவருக்கு முன்பாக உண்மை உத்தமத்தோடு நடந்தால் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதித்து நம்மளுக்கு மரணம் வரும்போது தேவ ராஜ்யத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார். அதனால் தேவ பிள்ளைகளாகி இந்த உலகத்தில் ஏன்னா தானே இருக்க வேண்டாம், தேவனுக்கு பயந்து நடங்க. கர்த்தர் நம்மளை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.